ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 570 வருஷத்திற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸிற்கு அருகில் இருக்கிற பைத்துல் லஹம், அதை ஆங்கிலத்தில் பெத்லஹேம் என்கிறார்கள், பெத்லஹேமில் பிறந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மொத்த வரலாறும் ஆச்சரியமானது. அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்குமான மொத்த வரலாறும் ஆச்சரியமானது. அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு அவரை அல்லாஹ் ஒரு கருவியாக்கி கொண்டார். அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை அவர் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தினார். எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் ஒரு ஆச்சரியகரமான அசாதாரணமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான் இதற்கு முந்தைய உரையிலே சொன்னேன், 3 நபிமார்களுடைய வரலாறும் ஒரே கண்ணியில் பிணைந்திருக்கிறது என்று சொன்னேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 நபிமார்களுடைய வரலாறும் ஒரே கண்ணியில் பிணைந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் என்பதையும் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டினேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாட்டன், தாய் வழி பாட்டன் இம்ரான், குர்ஆன்ல ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம்னு ஒரு அத்தியாயம் வருதா இல்லையா, அந்த அங்கே பேசப்படக்கூடிய இம்ரான் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலின் பாதிரியாராக இருந்தார், இமாமாக இருந்தார். அவருடைய மனைவி ஹன்னா, அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. ஹன்னா அம்மா அல்லாஹ் இடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார், இறைவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு, நான் தாயானால் போதும், அந்த குழந்தையை நான் பள்ளிவாசலுக்கு அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று நேர்ச்சை செய்தார். அல்லாஹ் அந்த அம்மையாருடைய நேர்ச்சையை ஏற்றுக்கொண்டான். அவருக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தார். அது ஆண் குழந்தையாக இருக்கும் என்று அந்த அம்மையார் தானாக நினைத்துக் கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிப்பதாக இருந்தால் அது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். ஆனால் குழந்தையை பெற்றெடுத்தார்கள், அது பெண் குழந்தையாக இருந்தது. அல்லாஹ் இடத்திலே பரிதவிப்போடு முறையிட்டார்கள், ரப்பி இன்னி வலஅதுஹா உன்சா, யா அல்லாஹ் நான் பொம்பளை புள்ளையை பெத்துட்டனே, இதை எப்படி பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறது என்று அவர்கள் பரிதவித்த போது நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன், நம்முடைய இதயத்தில் இருக்கிற பரிதவிப்பை தான் அல்லாஹ் பார்க்கிறான். பரிதவிப்போடு பிரார்த்தனை செய்வோமானால் எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்ப நம்ம அல்லாஹ் என்ன உன்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு கேட்டுட்டோமோ, அதுக்கு மேல அல்லாஹு தஆலா நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஏற்காமல் இருப்பதில்லை. ஹதீஸில் இப்படி ஒரு வார்த்தை வரும், லா மன்ஜஅ வலா மல்ஜஅ இல்லா இலைக். யா அல்லாஹ் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் யார்கிட்ட போக முடியாது, உன்னை விட வேற யார்கிட்டையும் போய் நான் அடைக்கலமும் தேர முடியாது, நீ அப்படிப்பட்டவன், என் துஆவை ஏத்துக்கன்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவான். ஹன்னா அம்மா பரிதவித்தார்கள், யா அல்லாஹ் நான் பொம்பளை புள்ளையை பெத்துட்டனே. அப்போது அல்லாஹ் சொன்னான், நான் ஏத்துக்கிட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின். அல்லாஹ் அழகிய முறையில் அந்த அம்மாவை ஏற்றுக்கொண்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஹன்னா அம்மா மரியம் என்று பெயர் வைத்தார்கள். இதையும் நான் இந்த முந்தைய உரையில சொல்லி, மரியம் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் வைத்துவிட்டு குழந்தையை கொண்டு வந்து மஸ்ஜிது நபவி பைத்துல் முகத்தஸிலே ஒப்படைத்தார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய அப்போதைய இமாமாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தைக்கு என்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்தார். பெண் குழந்தை என்கிற காரணத்தினாலே அதற்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்தார். தனி இடத்தில் வைத்து அந்த குழந்தையை பராமரித்தார்கள். அந்த குழந்தை ஆச்சரியமான முறையில் வளர்ந்தது. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றுக்கு முன்னாலேயே ஆச்சரியங்களை ஆரம்பிச்சிட்டான். மரியம் அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியங்கள் தொடங்குகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மையாருக்காக ரொட்டி எடுத்துட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே அங்கு உணவு இருக்கும். அதுவும் எப்படி உணவு இருக்கும் என்றால், அந்த காலகட்டத்தில் கிடைக்காத உணவு அங்க இருக்கும். இவங்க தான் கொண்டு போகணும். அங்க போய் பார்த்தா அங்க ஏற்கனவே உணவு இருக்கு.
சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு மரியம் அம்மையாரை பார்த்து கேட்பார்கள், அன்னா லக்கிஹாதா, இது எங்கிருந்து வந்துச்சு? காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்தது. அப்படி மரியம் அம்மையாரை அல்லாஹ் தன்னுடைய பார்வையில் வளர்த்தார். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பராமரித்தார்கள் என்றாலும் மரியம் அம்மையாரை அல்லாஹ் தன்னுடைய பார்வையில் வளர்த்தார்.